வந்து யூட்ரஸ் எடுக்கிறப்போ சில வாயுக்கள் வந்து யூட்ரஸ்லயும் சில வாயுக்கள் எல்லாமே இருக்கும். சரியா? அந்த வாயுக்கள்லாம் நம்மளுக்கு வந்து அப்டமன்ல நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி வர்றப்போ இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்பட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிளாட்டிங் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறமா இந்த வாயு இந்த ஏப்பம் உள்ளுக்குள்ள அந்த காத்து தானே நம்மளுக்கு ஏப்பமா வெளியே வருது. இதுதான் நம்மளுக்கு போய் இடுப்பு பகுதிகள்ல முழங்கால் முட்டுகள் எல்லாம் உட்காந்துட்டு முழங்கால் முட்டி வழியா நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். சரியா? அதனாலதான் எப்பயும் சொல்றது யூட்ரஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி இயர்லி ஸ்டேஜஸ்லயே வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்ப ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்போ அந்த வாயு எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு சேரக்கூடாது, அதை வெளியேற்றணும். அதுக்கு டெய்லியும் வந்து இனிமே வந்து நீங்க என்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் ஹாட் வாட்டர் குடிங்க தினசரி. நீங்க இனிமே வந்து லைஃப் லாங் நீங்க என்ன பண்றீங்களோ சுடுதண்ணியாவே நல்லா குடிங்க. டெய்லியும் சில் வாட்டர் குளிர்ந்த நீர் வந்து குடிக்காதீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்டதுக்கு அப்புறமோ நல்லா ஹாட் வாட்டராவே எடுத்துட்டு வாங்க. ஹாட் வாட்டர் உங்களுக்கு நல்லா டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி உங்களுக்கு வந்து பிளாட்டிங் இதெல்லாம் ஏற்படுத்துறத வந்து நல்லா குறைச்சு கொடுத்துரும். அப்புறம் வயிற்றுலயும் நம்மளுக்கு புண் இருக்கும், அதனாலதான் நம்மளுக்கு ஏப்பமா நம்மளுக்கு வரும். அந்த வயிறு நம்மளுக்கு புண் நல்லா ஆறுறதுக்கு துத்தி கீரை இருக்கு பாத்தீங்களா? துத்தி கீரை நல்லா நிழல உலர்த்தி காய வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. துத்தி கீரையும் சரிசம அளவு, கடுக்காய் தோல் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு சரிசம அளவு. இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 50 கிராம். அதுக்கப்புறம் மாசிக்காய், அந்த மாசிக்காய் வந்து ஒரு 50 கிராம்ஸ். மூணுமே சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் நைட் படுக்க போறப்ப எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிரும். துத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயில இருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்களை வந்து நல்லா ஆத்தி விட்டுரும். அதே மாதிரி கடுக்காய் தோல் கேஸ் மலம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் வெளியேற்றி கொடுத்துரும். மாசிக்காயும் நம்மளுக்கு புண்ணை நல்லா நம்மளுக்கு ஆத்தி கொடுக்கும். சோ இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிரும். அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.